வி கிச்சன். நம்ம கார கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். 4 பெரிய தக்காளி, 5 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், புதினா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, வேக வச்ச கறி, 2 அலாக்கு அரிசி மாவு ஊற வச்சு அரைச்சது. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே 2 சொம்பு தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க. 3 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் வெங்காயத்தோட. வெங்காயம் வதங்கினவுடனே தக்காளி போட்டுக்கலாங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. இப்போ 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கிட்டு இப்போ சுத்தண்ணி கொதிக்கும் போது இதுலேருந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து இந்த மசாலாவில் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் அடி பிடிக்காத இருக்கும். வேக வச்ச இந்த முள்ளையும் போட்டுக்கலாம். இந்த எடுத்து வச்சுருக்க மசாலாவும் அதில் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த கொதிக்கிற சுத்தண்ணியும் கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாங்க. இந்த நல்ல மசாலா அந்த கறியோடு சேர்ந்து கூடி வரட்டுங்க. இந்த கொதிக்கிற தண்ணியை லைட்டாக சிம் பண்ணி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ மசாலா சேர்ந்து வந்தவுடனே அந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க. இந்த டைமில் உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சரி பார்த்துக்கலாங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். நம்ம போட்டதே கரெக்டாக இருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும். கொதி வந்தோடனே கொழுக்கட்டையை போடலாங்க. கொழுக்கட்டையை திக்கிடி மாதிரி கூட பிடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொழுக்கட்டை போட ஆரம்பிச்சிடலாங்க. இன்னொரு தட்டும் போட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சுருந்தங்க, கிண்டக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் ஆனவுடனே லைட்டாக கிண்டிட்டு அடுத்த தட்டில் இருக்கிறதையும் எடுத்து போட்டுக்கலாங்க. நடுவில் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணுங்க, அடி பிடிக்காத இருக்கிறதுக்கு. கிண்டி விட்டுட்டு அடுத்த தட்டு போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இந்த 2 தட்டு வச்சுங்க. மொத்தம் 5 தட்டு வந்துச்சு. இதுவும் அது கூட போட்டுக்கலாம். ஒரு 4-5 உருண்டை மாவு எடுத்து இந்த தண்ணியில் கரைச்சிக்கலாங்க.
திக்கிடி வெந்து வந்தவுடனே இந்த மாவு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். சேர்வை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். நடுவில் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணுங்க, அடி பிடிக்காத இருக்கும். முக்கால்வாசி வெந்தவுடனே இந்த மாவை அதில் எடுத்து ஊற்றிக்கலாங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு பீஸ் எடுத்து தண்ணியில் போட்டு பார்ப்போங்க. தண்ணியில் போட்டு உடச்சி பார்க்கணும். கரையாத உடஞ்சி வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இதான் இதோட பக்குவம். வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். காரக்கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.